அமெரிக்காவில் ட்ரம்ப் நிர்வாகம் வெளிநாட்டினருக்கு எதிரான நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டி வருவது அனைவருக்கும் தெரியும். இதற்கிடையே திடீரென அமெரிக்காவில் வசிக்கும் பல வெளிநாட்டினருக்கும் அவர்களின் விசா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரத்து செய்யப்படுவதாக மெயில் போய் இருக்கிறது. இது அவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்த பிறகு குடிவரவு விதிகள் மொத்தமாக மாறிவிட்டது. வெளிநாட்டினர் அமெரிக்காவுக்கு செல்ல பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவிலும் கூட H-1B விசா கோரி விண்ணப்பித்தோரின் விசா நேர்காணல்கள் திடீரென ஒத்திவைக்கப்பட்டன. இதனால் இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்க, ஏற்கனவே H-1B மற்றும் H-4 வாங்கி அமெரிக்காவில் வசித்து வரும் பலருக்கும் திடீரென ஒரு மெயில் போயிருக்கிறது. அமெரிக்க தூதரகங்கள் சார்பில்தான் அந்த மெயில் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்களின் வேலை விசாக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரத்து செய்யப்படுவதாக அந்த மெயில் தெரிவிக்கிறது. இதனால் அமெரிக்காவில் வசிக்கும் வெளிநாட்டினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ப்ரொடென்ஷியலி ரிவோக்டு என்று குறிப்பிட்டு மெயில் அனுப்பியுள்ளனர். அதே நேரம் முன்னெச்சரிக்கை விசா ரத்து என்பது ஒரு தற்காலிக நடவடிக்கைதானாம். இது விசாவை நிரந்தரமாக மறுப்பதோ அல்லது ரத்து செய்வதோ அல்ல என்று வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். விசா வைத்திருக்கும் நபர் குறித்து சந்தேகம் ஏற்படும் போது பிரச்சனை முழுமையாக முடியவில்லை என்றால் பாதுகாப்புக்காக இதுபோல விசா எடுக்கப்படுகிறது. இது தொடர்பாக அமெரிக்க குடிவரவு வழக்கறிஞர் எமிலி நியூமன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், H-1B மற்றும் H-4 விசா வைத்திருப்போருக்கு இதுபோல மெயில் வருவது அதிகரித்திருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விசா ரத்துகள் என சொல்லி மெயில் அனுப்புகிறார்கள். ஒருவர் குற்றவாளி என நிரூபிக்கப்படாமல் விசாரணையில் இருந்தாலே அவர்களின் விசாவையும் ரத்து செய்கிறார்கள். இதனால் அமெரிக்காவில் இருப்போருக்கு உடனடியாக பாதிப்பு இல்லை. இருப்பினும் அடுத்த முறை விசா நீட்டிப்பிற்கு செல்லும் போது சிக்கல்களை அவர்கள் எதிர்கொள்வார்கள். அமெரிக்க அரசு சமீபத்தில்தான் H-1B விசா வைத்திருப்போர் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் சமூக வலைதள பதிவுகளை ஆராய இருப்பதாக அறிவித்தது. அதாவது அவர்களது சோஷியல் மீடியா போஸ்டுகளை கண்காணித்து அதில் ஏதாவது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக போஸ்ட் செய்யப்பட்டிருந்தாலும் விசா ரத்து செய்யப்பட்டு விடுமாம். இந்த உத்தரவு சில நாட்களிலேயே இந்த விசா ரத்து மெயில் அனுப்பப்பட்டுள்ளது. ஒரு தரப்பினர் இந்த மசோதாவை எதிர்க்கின்றனர். அதே நேரம் மற்றொரு தரப்பினர் இதற்கு ஆதரவாகவும் கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். இது தொடர்பாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பிரச்சனை வந்த பிறகு வருந்துவதை விட பாதுகாப்பாக இருப்பதே சிறந்தது. எனவே இந்த நடவடிக்கை சரியானதுதான். ஒருவர் மீது வழக்கு விசாரணை இருக்கும்போது சம்பந்தப்பட்டவர் அமெரிக்காவுக்குள் மீண்டும் நுழைய விடாமல் தடுப்பதே அமெரிக்காவை பாதுகாப்பாக வைத்திருக்கும் என கூறுகிறார்கள். அதாவது ஒருவருக்கு இப்படி ப்ரொடென்ஷியலி ரிவோக்டு என்ற ஒரு மெயில் வருகிறது என்றால் அவர்கள் உடனடியாக அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டும் என அர்த்தமில்லை. ஆனாலும் அடுத்த முறை விசா நீட்டிப்பிற்கு செல்லும் போது பிரச்சனையை முடித்திருக்க வேண்டும். இல்லையென்றால் அவர்களுக்கு விசா நீட்டிப்பு கிடைக்காது. மேலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேறினால் அவர்கள் விசா காலாவதியாகவில்லை என்றாலும் கூட மீண்டும் அவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய முடியாது. Subscribe to One India and never miss an update.